அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லோக்கல் ஃபீல்டு ஆர் இன்டர்னல் ஃபீல்டு. திஸ் டாபிக் ஃப்ரம் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸில் வரும். டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் இந்த டாபிக் இருக்குது. லோக்கல் ஃபீல்டு ஆர் இன்டர்னல் ஃபீல்டு. வாட் இஸ் த லோக்கல் ஃபீல்டு ஆர் இன்டர்னல் ஃபீல்டு? When dielectric materials is placed in external electric field, it produced an induced dipole moment. The local field அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய்ட்டு இஸ் சப்ஜெக்ட் டு ஒன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி வச்சிங்கன்னா அந்த மெட்டீரியலுக்குள்ளே ஒரு டைபோல் மூமெண்ட்டு க்ரியேட் ஆகும். இதுதான் லோக்கல் ஃபீல்டு ஆர் இன்டர்னல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் க்ரியேட் ஆகுது. ஒன்று macroscopically, that is E1 and E2 due to an external electric field. ஒரு external electric field கால E1, E2 அந்த surface of the materialலையும் இந்த கெப்பாசிட்டர்லையும் ஏற்படுறது தான் E1 and E2 அப்படின்னு சொல்கிறோம். Another one, the electric field is due to electric dipole moment inside of the materials. இன்சைடில் ஏற்படுறது. ஒன்று சர்ஃபேஸில் இருக்குது, இன்னொன்று இன்சைடில் இருக்கிறது. இதான் நம்ம இன்டர்னல் ஃபீல்டு ஆர் லோக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா the dipole moment is created by the long range electric field. the long range electric fieldல ஒரு dipole moment க்ரியேட் ஆகுது, which is called as internal field or local field அப்படின்னு சொல்கிறோம். when the dielectric material is placed in external electric field, ஒரு கெப்பாசிட்டருக்கு இடையில் dielectric material வைக்கிறீங்க, the whole materialலையுமே யூனிஃபார்மாக polarizations க்ரியேட் ஆகும். போலரைசேஷன் க்ரியேட், ஆல்ரெடி யூ நோ தட் போலரைசேஷன் மீன்ஸ் தென் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் செப்பரேட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதான் நம்ம போலரைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஹியர் டு ஃபைண்ட் த இன்டர்னல் ஃபீல்ட் பை ஆக்டிங் ஆஃப் எ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ். ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் உள்ள ஒரு கேவிட்டியை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மெட்டீரியலில் கன்சிடர்ஸ் ஸ்மால் கேவிட்டி, ஸ்பெரிக்கல் கேவிட்டியை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்டர்னல் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். Now, the internal field at the atom of site is considered as the following 4 component. இது உள்ள internal field எப்படி create ஆகுது அப்படின்றது which is depends on 4 component. One is that is E1. E1ன்றது என்னன்னா that is E internal is equal to E1 plus E2 plus E3 plus E4. ஒரு இன்டர்னல் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. there are 4 parameters தேவை. இல்லை E1ன்றது என்னென்னா the electric field due to charge on the plate of the capacitors. இந்த கெப்பாசிட்டர் பிளேட் தான் இருக்குல்ல, இந்த 2 பிளேட் இருக்குங்க இல்லையா, இதை நம்ம E1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. செகண்ட் ஒன், the electric field due to the polarized charge on the plane surface of the materials. இந்த சர்ஃபேஸில் க்ரியேட் ஆகுறது E2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த கெப்பாசிட்டியில் க்ரியேட் ஆகுறது E1, சர்ஃபேஸில் க்ரியேட் ஆகுறது E2. தென் E3 இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு போலரைஸ்டு சார்ஜ் இன்டியூஸ்டு இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த இமேஜினரி கேவிட்டி. ஸோ இது ஒரு ஸ்பெரிக்கல் கேவிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த சர்ஃபேஸில் ஏற்பட்டு பாருங்க நெகட்டிவ் சார்ஜஸ், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ், இதான் E3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் ஃபைனலி E4 இஸ் நத்திங் பட் த இன்சைட் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ். இது உள்ள வந்து ஒரு டைபோல் மூமெண்ட்டு க்ரியேட் ஆகும். இன்சைட் த மெட்டீரியலில் டைபோல் மூமெண்ட்டு க்ரியேட் ஆகும். இது E4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ரோஸ்கோபிக்கலி வி கேன் சி ஆல்ரெடி நோ தட் த 2 டைப்பில் க்ரியேட் ஆகும்னு சொன்னால் ஒன்று மேக்ரோஸ்கோபிக்கலி, இன்னொன்று மேக்ரோஸ்கோபிக்கலின்றது E1 and E2. ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஹியர் E இஸ் ஈக்குவல் டு E1 ப்ளஸ் E2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். E1, E2. E1ன்றது the electric field externally applied and E2ன்றது இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலுடைய சர்ஃபேஸில் க்ரியேட் ஆகுது. ஸோ இது நம்ம Eன்னு எடுத்துக்கிறோம். E is equal to E1 plus E2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். Now the E3ன்றது இன்டர்னல் ஃபீல்டு நான் ஸ்பெரிக்கல் கேவிட்டி எடுத்துக்கிறோம். இதில் எப்படி க்ரியேட் ஆகுறது எப்படி டிஸ்கஸ்டபிள் லேட்டர். தென் E4 பார்த்தீங்கன்னா E4 is equal to 0. ஏன் E4 is equal to 0 அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பர்மனெண்ட் டைபோல் மூமெண்ட்டு அந்த கேவிட்டி உள்ள 0வாக தான் இருக்கும். ஸோ E4 is equal to 0. E4 is equal to 0. The equation 1 நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிறோம்?
E internal, that is the internal field equal to E plus E3. This is equation number 2 அப்படினு வரும். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஈயும் E3யும் கண்டுபிடிக்கிறோம். This is equation number 2. Now calculation of E3. E3 கண்டுபிடிக்கிறோம். Already know that what is E3? E3 என்றது நம்ம இந்த இன்சைடில் உள்ள ஒரு ஸ்பெரிக்கல் கேவிட்டி தான் நம்ம E3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே let us consider a small area of DS. ஃபஸ்ட்டு இந்த DS ஏரியாவை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். இந்த டாப்பில் உள்ள இந்த டிஎஸ்ன்ற ஏரியாவை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிட்டு அதை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஹோல் வால்யூம்லேயும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம we can find. The angle is d theta, which is electric field angle வந்து d theta. அதில் ஏற்படுற ஒரு ஸ்மால் ஆங்கிளில் வந்து என்ன எடுத்துக்கிறோம், d theta, and the polarizations occurs with equal to the electric field. Equal to the electric field. இங்கே பாருங்கள் E வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் இருக்குது. அப்போ போலரைசேஷனும் லெஃப்ட் டு ரைட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. சரிங்களா? திஸ் P அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். P என்னன்றது என்னென்னா the component of polarizations. Component of polarizations. Now we can find the calculation of E3 by using the top of the surface. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே ஆப்போசிட் சைடு இல்லை, ஸோ அட்ஜஸ்டன் சைடு தான் இருக்குது. இதை வச்சு இதுக்கு நீங்கள் காஸ் தீட்டா எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு Pn by P or Pn is equal to P cos theta. சரிங்களா? இப்போது இந்த டயக்ராம் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி போட்டுப்போம். சரிங்களா? This is R C, இந்த சென்டர் ஆஃப் சிலேருந்து அடிக்கணும். இதோட டீட்டான்றது ஆங்கிள், தென் இதோட ரேடியஸ் வந்து Y, இது வந்து ஒரு பிளேன் வரைஞ்சிக்கிறோம். திஸ் இஸ் P, இது வந்து போலரைஸ்டு பிளேன் PN. இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம DA அப்படின்னு எடுத்துக்கிறோம். பாருங்க, ஸோ இங்கே angle வந்து theta. இப்போ cos theta is equal to Pn by P. So Pn is equal to P cos theta. Then the polarization is also defined as surface area per unit charge. Surface area per unit charge. So நம்ம Pn polarization is equal to surface charge Q dash அப்படின்னு எழுதுறோம். இந்த யூனிட் ஏரியா இங்கே பாருங்கள், இந்த ஏரியா எவ்வளோனா டிஎஸ்ன்ற ஏரியா. ஸோ டிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். Then already know that Pn is equal to P cos theta இங்கே உள்ளது is equal to Q dash by ds. Q dash by ds. இதிலிருந்து நம்ம we can find Q dash, that is Q dash is equal to P cos theta into ds. P cos theta ds. This is equation number 3. Now the electric field intensity at C ல ஏற்படுற the electric field intensity என்னன்றது பார்த்தீங்கன்னா due to charge அல்ல. already know that E is equal to Q dash by 4 pi epsilon naught r square. Q is equal to E is equal to Q by 4 pi epsilon naught r square. Now substituting the Q dash values, பண்ணிங்க அப்படின்னா E is equal to P cos theta ds divided by 4 pi epsilon naught r square. This is equation number
4. That's equation number 4. Now the electric field intensity is along the radius of R. It is resolved two component. இப்போ இந்த electric field intensity two component இருக்கும். One x axis, another one y axis. பாருங்க, அதுக்கு ஒரு இன்னொரு அந்த மேலே உள்ள டயக்ராம் போட்டுக்கிறோம். இது அந்த DA சர்ஃபேஸ் ஏரியா, இதுலேருந்து ஒரு காம்பனண்ட் வரைகிறோம். இட் இஸ் EX, எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் E, தென் திஸ் இஸ் Y காம்பனண்ட். சிமிலர்லி பாட்டம்லேயும் கிரியேட் ஆகும், போத் டைரெக்ஷனில் EY DX V, இதோட ஆங்கிள் தீட்டா, இதோட ஆங்கிளும் தீட்டா. இப்போது EX இல்லை EX பாருங்கள், இங்கே கிரியேட் ஆகுது. EX ஈக்குவல் டு E cos theta. This is equation number 5. Or cos theta is equal to EX by E in room. So EX equal to E cos theta. Now substituting E, the E values from equation 4 in பாருங்க. EX is equal to E value நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். P cos theta ds into cos theta, in the cos theta divided by 4 pi epsilon naught r square, 4 pi epsilon naught r square. Now EX is equal to P cos into cos theta cos square theta into ds divided by 4 pi epsilon naught r square. This is equation number 6. Now the component of intensity perpendicular to the field directions. இப்போ EX direction மட்டும், the perpendicular direction EY theta. So EY is equal to E sin theta. EY is equal to E sin theta. And இந்த y direction பார்த்தீங்கன்னா டாப்லேயும் இருக்குது பாட்டம்லேயும் இருக்கும். ஸோ ஈக்குவல் ஆப்போசிட்னும் போது ஸோ கேன்சல் டு ஈச் அதர்ஸ். இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இப்போது நெட் மூமெண்ட் எப்படி இருக்கும், டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா 0. நெட் டைபோல் மூமெண்ட்டு 0. ஹியர் கன்சிடர் எ ரிங் ஆஃப் த ஏரியா DA. இந்த ஏரியா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். DAன்றது இந்த ரிங் ஆஃப் த ஏரியா DA which is obtained the resolving of DS. இந்த DSன்ற ஏரியாவில் தான் நம்ம DA அப்படின்றதையே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Here the ring area DA is equal to circumference into thickness. ஸோ ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 pi y into thickness பார்த்தீங்கன்னா r d theta. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோடைய திக்னஸ்ஸு r d theta, சர்க்கம்ஃபரன்ஸு 2 pi y. இதில் y எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹியர் இதுக்கு சைன் டீட்டா எடுங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் y இருக்குது. ஸோ சைன் டீட்டா எடுத்திங்கன்னா sin theta is equal to y by, or opposite side by hypotenuse. That is sin theta is equal to y by r, or y is equal to r sin theta. That is 2 pi y is equal to r sin theta into r d theta. dA is equal to 2 pi r into r square sin theta d theta. This is equation number 7. Now
the electric field intensity due to the elemental ring dA டிஏவில் ஏற்படுற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பி காஸ் ஸ்கொயர் டீட்டா. முன்னாடி டிஎஸில் ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி பார்த்தோம். இப்போது டிஏவில் ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டிஏ டிவைட் பை 4 pi epsilon naught r square electric field intensity. At dA என்ற ஏரியாவில் ஏற்படுது. This is equation number 8. Now substituting equation 8 in 7. Now E is equal to P cos square theta by 4 pi epsilon naught r square. 4 pi epsilon naught r square into the value of dA. சரிங்களா, dA வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2 pi r square sin theta into d theta. Then E is equal to P cos square theta sin theta d theta divided by 2 epsilon naught to epsilon naught. பாருங்க, இங்கே 2 pi இருக்குது, இங்கே 4 pi இருக்குது, r square இருக்குது, இங்கே r square இருக்குது. ரிமைனிங் உள்ளது E is equal to P cos square theta sin theta d theta by 2 epsilon. This is equation number 9. Equation number 9. Next, the electric field intensity due to charge is present in this whole sphere. நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு dA என்ற ஏரியாவுக்கு மட்டும் கண்டுபிடிச்சோம். நம்ம ஹோல் ஸ்பியர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணுறோம். 0 to πன்றத லிமிட் வச்சுட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். 0 to π. சரிங்களா, இப்போது E3 நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். தட் இஸ் E3 is equal to integral 0 to π P cos square theta sin theta d theta divided by 2 epsilon naught. Then E3 is equal to P by 2 epsilon naught integral 0 to π cos square theta sin theta d theta. நீங்கள் இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா integral 0 to π cos square theta sin theta d theta ஓட வேல்யூஸ் 2 pi 3. இதோட வேல்யூ 2 pi 3 2 pi 3 2 2 cancel ஆச்சு. Then E3 is equal to P by 3 epsilon naught. This is equation number 10. நம்ம E3 கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா E internal is equal to E plus E3 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ E internal is equal to E3 E plus E3, that is E plus E3 P by 3 epsilon naught. This is equation number 11. This is E internal, that is internal field or local field. இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா this is enough. இந்த 11 ஈக்குவேஷன் எழுதிங்க போகிறோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன கேட்பாங்க பார்த்தா வித் கிளாசியஸ் மோசிட்டி ஈக்குவேஷன் கேட்பாங்க. வித் கிளாசியஸ் மோசிட்டி ஈக்குவேஷன்ஸ் அதை இப்போ பார்க்கலாம். கிளாசியஸ் மோசிட்டி ஈக்குவேஷன்ஸ். ஆல்ரெடி நோ தட் த போலரைசேஷன்ஸ் P is equal to n alpha E. என்னன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல் பர் யூனிட் வால்யூமு, ஆல்ஃபான்றது மாலிகுலர் போலரைசபிலிட்டி. P is equal to n alpha E, that is polarization P is equal to n alpha E. Here E internal field, internal field நடக்கிறதால நம்ம n alpha E internal அப்படின்னு எடுத்துக்கிறோம். From this equation
E internal is equal to P by N alpha. This is equation number 1, P by N alpha. Already you know that the displacement vector D vector, that is D is equal to epsilon E, or D is equal to epsilon naught E plus P அப்படின்னு சொல்லலாம். So here P is equal to epsilon E minus epsilon naught E, then P is equal to epsilon minus epsilon naught into E, or E is equal to P by epsilon minus epsilon naught. This is equation number 2. இப்போ E value நம்ம find பண்ணிட்டோம். So already know that the Lorentz field or local field E vector, that is E internal is equal to, நம்ம முன்னாடியே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், E internal is equal to E plus E3. E3ன்றது என்னது? P by 3 epsilon naught. இப்போ நம்ம E வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ E internal equal to E value P by epsilon minus epsilon naught plus P by 3 epsilon naught. P by 3 epsilon naught. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா E internal is equal to P into 1 by epsilon minus epsilon naught plus 1 by 3 epsilon naught, then which is equal to P into LCM எடுத்தீங்கன்னா 3 epsilon naught plus epsilon minus epsilon naught divided by 3 epsilon naught into epsilon minus epsilon naught. 3 epsilon naught இருக்கு, ஒரு epsilon naught இருக்கு, 2 epsilon naught, which is equal to P by இந்த 3 epsilon naught வெளில எடுத்துடுறோம் into epsilon plus 2 epsilon naught. இங்கே ஒரு epsilon naught கேன்சல் ஆச்சு, ரிமைனிங் உள்ளது epsilon minus epsilon naught. This is equation number 4. This is equation number 3. Now equating equation 1 and 4. Already நம்ம 4 தெரியும். E internal equal to P by 3 epsilon naught into epsilon plus 2 epsilon naught epsilon minus epsilon naught. சரிங்களா? equation 1 already நமக்கு தெரியும், P by n alpha. This is equal to equation 4 P by 3 epsilon naught into epsilon plus 2 epsilon naught divided by epsilon minus epsilon naught. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா P கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் உள்ளது n alpha divided by 3 epsilon naught, இது கீழே வந்துடுது, ஈக்குவல் டு இது மேலே போயிடும் epsilon minus epsilon naught divided by epsilon plus 2 epsilon naught plus 2 epsilon naught, then which is equal to, இது நம்ம எப்படி எழுதலாம்னா epsilon இதுக்கு நீங்கள் epsilon by epsilon naught minus 1 divided by epsilon minus by epsilon naught plus 2. இப்படி என்ன எடுத்தீங்கன்னா epsilon naught epsilon minus epsilon naught epsilon plus 2 epsilon naught, இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா வந்துடும். ரிமைனிங் இது எப்படி எழுதலாம்னா epsilon by epsilon naught equal to, already you know the values, n alpha by 3 epsilon naught is equal to epsilon by epsilon naught equal to epsilon r minus 1 divided by epsilon r plus 2, since epsilon by epsilon naught is equal to epsilon
r epsilon r. This n alpha by 3 epsilon naught is equal to epsilon r minus 1 divided by epsilon r plus 2. This is equation number 5. This equation 5 is represent Clausius-Mosetti relations. Clausius-Mosetti relation or Clausius-Mosetti equations. Thank you.